மாறன் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. கண்மணி பற்றி உள்ள ரகசியம் எல்லாம் லெட்டர் மூலியமா வந்துருச்சு. இது மொத்த குடும்பமும் படிச்சிடுறாங்க. இது கனவு இல்லை, உண்மையிலே நடந்துருச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. நம்ம கண்மணி கிச்சனில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் என்னென்ன வேலை கொடுக்கணுங்கிறத வள்ளி கொஞ்சம் கெத்தாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து கண்மணிக்கு ஃபோன் கால் வருது. யார் ஃபோன் இங்கே அடிக்குது? எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கிச்சனுக்கும் சாமி ரூம்குள்ளேயும் ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு பேசிக் இதெல்லாம் கூட தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்ப, இருங்க நான் பேசிடுறேன்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணுறாங்க கிச்சனில் இருக்கும்போது. அப்பன்னு பார்த்து நம்ம கண்மணி பேரதிர்ச்சியாக இருக்காங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏமா ஃபோனை கட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வள்ளி. இல்லைங்க, என் ஃப்ரெண்டு தான் பேசுகிறாங்க, நான் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வீரா அது வரைக்கும் சமையல் கொஞ்சம் பார்த்துக்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. யாரும் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பால்கனியில் நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கண்மணி, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? இல்லைம்மா, நீ இது மாதிரி இப்போ இருக்கியே, அப்படி இருக்க சூழ்நிலை என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு மற்றவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கியா? ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, எனக்கு தான் தெரியும், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு இப்போ என்ன தேவை சொல்லுங்கள், அப்போனா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு தானே ஆகணும், சொல்லுங்கள். எனக்கு உடனே 5 லட்ச ரூபா பணம் தேவை. 5 லட்ச ரூபாயா? என்னால் எப்படிங்க ரெடி பண்ண முடியும்? நீ இப்போ இந்த வீட்டில் இருக்க, இந்த வீட்டோட மருமகளே நீ தான். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் 5 லட்ச ரூபாலாம் உனக்கு ஒரு பெரிய தொகையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க கடுப்பாயிடுறாங்க. நம்ம கண்மணி, என்னங்க சொல்கிறீங்க? முழுசாக 3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுனா என்னாலலாம் ரெடி பண்ணலாம் முடியாது. எனக்கு தெரியாதுமா, நீ மட்டும் பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்க, அதுவும் இன்றைக்கி இப்போ அப்புறம் பிரச்சனையாயிட போது பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு கண்மணி அவங்க ரூம் பக்கம் வராங்க. வேறு வழியே இல்லை, அவன் கேட்ட மாதிரி பணத்தை கொடுக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை திறந்து நகையை எடுக்கிறாங்க அந்த இடத்துல. எந்த நகையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக 5 லட்ச ரூபாய்க்கு தானே கொடுக்க முடியும். அப்போன்னு பார்த்து நம்ம வீரா வந்துடுறாங்க. என்னம்மா நீ வரேன்னு சொல்லியிருந்த, அதுக்கப்புறம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு தலைவலி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நகையை நான் எதுக்கு திறந்து வச்சிருக்கேன்? கண்மணி சமாளிக்க ஆரம்பித்தாங்க. இல்லைம்மா, நீ வாங்கி கொடுத்த டிசைன் எல்லாமே ஊக்கு இருக்குல்ல, அதான் அந்த ஊக்கெல்லாம் ப்ராப்பராக இருக்கா, மாட்ட முடியுதானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வாங்கின நகை தானே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வீரா ஒரு 10-15 நெக்லஸ் எடுத்து ஒரு பையில் வச்சு அப்படியே பீரோவில் எடுத்து வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வீரா நோட் பண்ணுறாங்க. இவளோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே, ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வீரா அந்த இடத்துல, சாப்பிடுவாமா, உனக்கு கூட பசிக்குதுன்னு சொன்னல. ஆமாம், சாப்பிட்ற மாதிரியே அந்த வீட்டில் இப்போ சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னேன். சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுது. கண்மணி அவங்கள்ட்ட பணமும் நகையும் எதுவுமே கொடுக்கல. அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரனுக்கு ஒரு லெட்டர் வருது. இந்த லெட்டர் எல்லா தெளிவான விஷயத்த கண்மணியை பற்றி இருக்கிற ரகசியத்தை எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுருக்காங்க. மேலே இருக்கிற இடத்த படித்து பார்க்குறாங்க. என்னடா எங்கேருந்து வந்துச்சுன்னு போடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடியை தேடலான்னு பார்க்குறாங்க. கண்ணாடியை காணோம். ஏமாவ வீரா, இந்த லெட்டரை படித்து சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன லெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி படித்து பார்க்குறாங்க. என்னது, கண்மணி ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொன்னோன்னா பேரதிர்ச்சியாக இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வீரா அவங்களால இந்த லெட்டரை படிக்கவும் இல்லை. இதை கேட்குறாங்க நம்ம ராமச்சந்திரன். என்னென்ன லெட்டர் தானே படிக்கணும், நான் படித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை வாங்குறாங்க. உங்கள் மூத்த மருமக கண்மணி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அவங்களும் சடனாக நிப்பாட்டிடுறாங்க. அண்ணா, என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா? இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம், நம்மளை எல்லாரையும் ஏமாத்திருக்காளாம். ராஜேஷோட குழந்தை தான் இவகிட்ட இருக்கான். இதுதான் இந்த லெட்டரில் எழுதியிருக்கு. நானும் ஆரம்பத்துலேருந்து கேட்டேனே, எதுவும் பிரச்சனை இருக்கான்னு, யாரும் எதுவும் சொல்லாமல் விட்டுட்டீங்களே, இப்போ இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி ஆதங்கப்பட்டு அழுகுறாங்க. இதை கேட்டோன்னு ஜெயலட்சுமி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. யாரோ பண்ண சதி வேலைங்க, நாங்கள் அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது, கண்மணியை நம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே ராகவன் எப்போதும் போல் கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. டேய் சும்மானு இருடா, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, ராஜேஷுக்கும் நம்ம கண்மணிக்கும் ஒரு மாதம்தான் இன்பிட்வீனில் இருந்துச்சு கல்யாணத்துக்கு. அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, இங்கே இது மாதிரி தான் இருந்திருக்கு. இவ தான் அப்பப்போ கொமட்டிட்டு என்னமோ ஒன்று பண்ணாலே, இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதானா அப்படின்னு சொன்னோன்னா ராமச்சந்திரன் கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. வள்ளி, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாத. அண்ணா, எப்படின்னா இது நம்பாமல் இருக்க முடியும், இது உண்மைன்னு சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது ராகவன் கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. இது விஷயம்லாம் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா இது மாதிரி பிரச்சனைனா நீங்கள் நம்புவீங்களா இல்லை சந்தேகப்படுவீங்களா? டே, நம்புறதுக்கும் சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குடா. நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிற பொறுத்து தான். ஆனால் இவளோட பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா இன்னொரும்
இவ கத்தி இருக்கணும், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாம அமைதியா வந்து நிக்கிறாளே! எனக்கு இதுவே வந்து சந்தேகத்த தான்டா ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம வள்ளி அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராமச்சந்திரன் வந்து பேசுறாங்க. நான் இது மாரி விஷயத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா, எங்கேருந்து இது வந்துச்சுன்னு கூட சொல்றதுக்கு தைரியம் இல்ல. ஏண்ணே இது வந்து எப்படிண்ணே புகையும்? எதுவும் இல்லாம புகையுமா? அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சொன்னோனே, ஏங்க என் பொண்ண பத்தி அபாண்டமா வந்து பேசுறீங்க. நான் எதுவும் சொல்லம்மா. உங்க பொண்ண பத்தி இந்த லெட்டர்ல வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வள்ளி தயவு செஞ்சு நம்புங்களேன். நாங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஜெயலட்சுமி இந்த விஷயத்த பத்தி நான் எதுவுமே தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நானும் என் பசங்களும் அப்படிதான் வளர்ந்துருக்கோம். சரிங்களா? ஏன்னா தைரியம் இல்லாம இது மாதிரி மொட்டை கருடாசியெல்லாம் ஏகப்பட்ட பேர் எழுதுவாங்க. அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சா நமக்கு தேவையில்லாத தலைவலி தான் வரும். இதை அப்படியே வந்து பறக்க விட்டுருவோம் காத்துல அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா வந்து போறாங்க நம்ம கண்மணி. கண்மணி நில்லுமா அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து சொன்னோன்னே, மாப்பிள்ள நீங்களாவது நம்புங்க, கண்மணி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே ராவன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது தான் என்னோட வேலை. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நீ என்கிட்ட சொல்லுமா, நான் வந்து தீர்த்து வைக்கிறேன். இது மாதிரி விஷயத்தெல்லாம் நானும் சரி என் அப்பாவும் சரி யாரும் நம்ப மாட்டோன்னு சொன்னேன். ரொம்ப பெரிய மனுஷங்க உங்களுக்கெல்லாம். இதுவே மற்ற வீட்டில் சம்மந்தம் பண்ணியிருந்தா அவ்வளோதான், வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலண்ணே, எனக்கு அழுவியாக வருதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஜெயலட்சுமி அந்த இடத்துல. வீராக்கு வந்து லைட்டாக சந்தேகம் வருது. சரி நம்ம கண்மணிகிட்ட என்ன ஏதுன்னு பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறாங்க. ராமச்சந்திரன் ஃபேமிலி வந்து பெருந்தன்மையாக வந்து இருக்கலாம். நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது பிரச்சனையா சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம வீரா அப்பன்னு பார்த்து எதுவும் சொல்லாம் மௌனமாக தான் இருக்காங்க. இவளுக்கெல்லாம் வந்து பதிலாம் சொல்லிட்டு இருக்கணுமா? இல்லை எனக்கே வந்து என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரில. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னை மலை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி பிரச்சனை அடிக்கடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு வேளை வேறு எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. ஏன்னா சந்தேகம் வந்து ஹெவியாக வந்துருச்சு அந்த இடத்துல. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா, பேசிக்கலாம், எதுவாக இருந்தாலும் தீர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வீரா. இருப்பினும் வந்து நைட் எல்லோரும் தூங்குறாங்க. வீரா மட்டும் கண் முழிச்சு அப்படியே வந்து சந்தேகத்தோடு பார்க்குறாங்க நம்ம கண்மணியை.